கரும்பு தோட்டத்தில் கரும்பு. வணக்கம் மக்களே. பொங்கல் காலையிலேயே நானும் ஜிஞ்சோவும் எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, பொங்கல்னால் கரும்பு இல்லாமல் எப்படி? ஸோ கரும்பு தோட்டத்திலே வந்து கரும்பு வாங்குறதுக்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் டேரெக்டாகவே கரும்பு வெட்டுற இடத்துலையே போயிட்டு கரும்பு வாங்குறது ஒரு மாதிரி புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நம்ம அங்கே ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க ஆல்ரெடி கரும்பெல்லாம் அறுவடை பண்ணி கட்டு கட்டி வச்சுருந்தாங்க. நாங்கள் அங்கேருந்து கட்டெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்து அதில் எது எங்களுக்கு ஓகேவாக இருக்குதோ அதை வந்து பார்த்தோம். பட் எங்களுக்கு வந்து எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ அங்கேருந்த விவசாயிங்கிட்டே சொல்லி எங்களுக்கு வந்து தனியாக வந்து ஒரு கட்டு இதுலேருந்து செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? எங்களுக்காக அந்த கட்டெல்லாம் பிரித்து ஒரு கரும்பாக எடுத்து ஒரு கட்டில் 10 கரும்பு இருக்கும், உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நாங்கள் அதை செலக்ட் பண்ணி ஒரு கட்டாக எடுத்துகிட்டு வந்தோம். எங்களுக்காக இவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணது ஏன்னு கேட்டப்போ எல்லாரும் ஹாப்பியாக தம்பி அப்படின்னு சொன்னப்போ தான் அவங்களோட நல்ல மனசு அங்கே தான் இருந்தது எங்களுக்கு தெரிஞ்சது. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நாங்களும் அந்த கட்டெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்.